வணக்கம் நண்பர்களே. அந்தர்வல்ட்டி அடித்த வைகோ குதிரை பேரம் நடத்திய திமுக வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவுடன் கூட்டணி கிடையாது. 9 ஆண்டுகால கூட்டணியை முறிவிற்கு கொண்டு வந்த வைகோ அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பதோடு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் தாவேகாவிற்கே முழுமையான ஆதரவு வைகோ அவர்கள் கூறிவிட்டார். இது அனைவருக்கும் அறியும். ஆனால் குதிரை பேரம் நடத்தி எங்களது சீர்காழி எம்எல்ஏவை தற்பொழுது விலைக்கு வாங்கியுள்ளது திமுக. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட பதிலுக்கு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக பதிலளித்திருக்க வேண்டும். ஆனால் சட்டசபையில் ஓடிய உதயநிதி அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் கோபாலபுர குடும்பத்திற்கு சென்றதாக தற்பொழுது வைகோ அவர்கள் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். திமுகவின் ஆட்சியில் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்தவுடன் மதுபான கடைகள் சங்கம் நேரடியாக டிஜிபி ஆபீஸிற்கு சென்று கரூர் கும்பல் எங்களை மிரட்டுவதாக அப்பொழுது கடிதங்களை கொடுத்தோம். சிலருக்கு ஞாபகம் இருக்கும், உண்மையாகவே கொடுத்தார்கள். வைகோ கூறியது உண்மைதான். கோபாலபுர குடும்பம்தான் அதை பெற்றதாகவும் தற்பொழுது வைகோ அவர்கள் அந்தர்வல்ட்டி அடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இனியும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சியே அமைக்காது என்பதை தெள்ளத் தெளிவாக வைகோ அவர்கள் கூறியதோடு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பல துறைகளில் பல மோசடிகளையும் டெண்டர் ஊழல் முறைகேடுகளையும் செய்துள்ளார்கள். எங்களிடம் இருந்த எம்எல்ஏக்கள் 2 பேரை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்பதையும் வைகோ அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியிருக்கிறார். திமுக தமிழ்நாட்டில் செய்த ஊழல்கள் 5 ஆண்டுகள் என்பது 7.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டின் கடன் 13 லட்சம் என்றால் தமிழ்நாட்டின் வருமானம் எங்கே? ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் போதைகள் திமுகவின் ஆட்சியில்தான் வந்தது. திமுகவின் ஆட்சியில் போதையை கட்டுப்படுத்தாமல் முதல்வர் விஜய் அவர்கள் வந்த 30 நாட்களில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியே வைகோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசியிருப்பதுதான் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு வலுக்கட்டாயமாக நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சூரியன் சின்னத்தை கொடுத்தார்கள். நாங்கள் வேறு வழியின்றி சூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்தோம். ஆனால் இனியும் நாங்கள் ஒருபோதும் திமுகவிற்கு அடிமையாக இருக்க மாட்டோம். தாவேகாவிற்கு முழுமையான ஆதரவுகளை நாங்கள் கொடுப்பதோடு வருகின்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் தாவேகாவை வெற்றியடைய வைப்பதற்கு களத்தில் இறங்கி திமுகவுடன் நாங்கள் எதிர்கொள்வோம் என்பதை ஓஜி வைகோவாக பேசியுள்ளார். அதாவது வைகோ அவர்கள் தற்பொழுது வயதான காலத்தில் அவர் பேச்சுக்கள் சர்ச்சையாகவும் காமெடியாகவும் இருக்கலாம். ஆனால் ஓஜி வைகோ பேச்சை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக கேளுங்கள். கிட்டத்தட்ட கருணாநிதியை எப்படி பேசியிருப்பார், ஸ்டாலினை எப்படி பேசியிருப்பார் என்பது உங்களுக்கு நன்றாகவே புரியும். அதற்கு பிறகு எப்படி திமுகவில் 9 ஆண்டுகள் வைகோவை கூட்டணி வைத்தார்கள் என்பதும் அதிர்ச்சியாகவே இருக்கும். ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் வைகோ அவர்களது ஒவ்வொரு பேச்சுக்களும் மக்கள் மனதில் பதியக்கூடிய வகையில் அமையும். தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்தபொழுது எங்களை மிகவும் மோசமாக நடத்தினார்கள். தற்பொழுது நாங்கள் தானாக முன்வந்துதான் கூட்டணியே வேண்டாம் என்று கூறியுள்ளோம் என்பதையும் வைகோ அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர். உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியே KN நேரு அவர்களிடமோ அல்லது வேறு யாரிடமதோ ஒப்படைக்க வேண்டும். திமுக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை. அவருக்கு இன்னும் அந்த அனுபவம் வரவில்லை. சட்டப்பேரவையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். முதல்வர் பேச்சை கேட்காமல் அதற்கு பதிலளிக்காமல் சட்டசபையிலிருந்து ஓடுவது உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவிற்கு அழகல்ல. சட்டப்பேரவை என்பது மக்களின் குரலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர திமுகவின் புகழை துதிபாடக்கூடாது என்பது உதயநிதிக்கு தெரியாதா? 3 விஷயத்தை மட்டும்தான் உதயநிதி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து கூறுகிறார். 1 கவர்ச்சி, 2வது சோபா மாடல், 3வது புகழ், விஜய் என்ற ஒரே புகழ் என்று 3 விஷயத்தை மட்டும்தான் கூறுகிறாரே தவிர மற்ற விஷயங்கள் பற்றி சட்டப்பேரவையில் பேச முன்வரவில்லை. உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு
தகுதியில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக பலரும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்து வருகிறார்கள். பார்ட்டி ஃபண்ட், முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்ட் என்ற பேசிய அடுத்த நொடியே நேரு அவர்களது முகத்தை நன்றாக கவனித்தால் தெரியும். சட்டப்பேரவை நடக்கும் பொழுது உதயநிதியிடம் பேசியிருப்பார். அனைத்து உயர் அரசு அதிகாரிகளும் முதல்வர் விஜய் அவர்களிடம் உண்மையை தெரிவித்து விட்டார்கள். நிச்சயமாக நாம் ஏதாவது பதிலளித்தோம் என்றால் மாட்டிக்கொள்வோம். சரியான ஆதாரத்துடன் நாம் பேச வேண்டும். இல்லை என்றால் பார்ட்டி ஃபண்ட் எங்கு, எப்பொழுது, யாரிடமிருந்து பெறப்பட்டது, எந்த நிறுவனத்திடமிருந்து எல்லாம் பெறப்பட்டது என்ற அனைத்து தகவல்களும் தற்பொழுது அரசு உயர் அதிகாரிகள் முதல்வர் விஜய் அவர்களிடம் தெரிவித்து விட்டார்கள் என்பதை நேரு அவர்கள் உதயநிதியிடம் தெரிவித்த பிறகுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் சட்டப்பேரவையில் இருந்து தெரித்து ஓடிவிட்டார் உதயநிதி என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் திமுக செய்த ஊழல்கள் அனைத்தையும் அவர்கள் சரி செய்ய முடியாது. அதற்கான தண்டனைகளை மட்டும்தான் பெற முடியும். ஏனென்றால் நடந்து முடிந்த ஏவா வேலு அவர்களது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் போடாத சாலையை போட்டதாக கூறி 20 லட்சம் முறைகேடு செய்திருக்கிறார்கள். 3.45 லட்சம் கோடி தற்பொழுது 3,45 லட்சம் ரூபாய் தற்பொழுது கைப்பற்றி இருக்கிறார்கள். இதற்கான ஆவணங்கள் எல்லாம் சரியாக ஒப்படைத்தால் மட்டும்தான் திருப்பி கொடுக்கப்படும். இல்லை என்றால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் திமுக மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு சிக்கலை தாவேக அரசு ஏற்படுத்தும். தவறு செய்தவர்களை நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பார். தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆதாரத்துடன், இங்கு முக்கியமானது அதுதான், ஆதாரத்துடன் முதல்வர் விஜய் அவர்கள் சோதனைகள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுகவிற்கு உறக்கம் இல்லாமல் இருக்கிறது. போதை மருந்துகள் விற்பனை தமிழ்நாட்டிற்கு எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது எல்லாமே தற்பொழுது கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரத்துடன் அடுத்த நடவடிக்கை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு அந்த கைது நடவடிக்கை அமையும். ஏனென்றால் மிக முக்கியமான நபர் ஜாபர் சாதிக். அடுத்த வீடியோவில் நாம் அதைத்தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தாண்டிவிட்டது. ஆனால் இன்னும் அவரது வழக்கு முடிவுகள் வெளியாகவில்லை. அமலாக்கத்துறை அந்த வழக்கை தற்பொழுது வரை விசாரித்து தான் வருகிறது. யார் அந்த ஜாபர் சாதிக், எப்படி கைது செய்யப்பட்டார், திமுகவில் எந்த பொறுப்பில் இருந்தார் என்பதையெல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக முழுமையாக நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆதாரத்துடன். அதில் முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் உதயநிதி, சபரீசன், துரைமுருகன் அவர்களது அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நிச்சயமாக கூண்டோடு கைதாகக்கூடிய வகையில் அமையும். நண்பர்களே, ஒரே ஒரு லைக், ஷேர், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.